எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்போ கார்த்திகை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நடுவில் தீபாவளியில் சில பல காரணங்கள்னால போட முடியாமல் போயிடுது. அதெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே பழிச்சு கிடந்தால் போட்டு முடிச்சுட்றேன். நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். இப்போ நம்ம கார்த்திகை இதை பார்ப்போம். கார்த்திகை அன்றைக்கி என்ன மாதிரி தளிகை பண்ணுவா அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வடை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பருப்பு வடை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அப்படியா? ஆமாம், கடலை உருண்டை அதுக்கு இதுவே பிடிக்குது. எப்படின்னு அது பட்சணம்மா, இது தளிகை. இல்லையா? இப்போ பார்த்தேன்னா 200 கிராம் கடலைப்பருப்பு இதை நான் ஊற வச்சுருக்கேன். ஒன்றுலேருந்து அதாவது 1 மணி நேரத்துலேருந்து ஆரம்பித்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போகும். அதில் 1லேருந்து 1.25 மணி நேரமாக இருக்கலாம், 1.5 இருக்கலாம். 2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துருங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இப்போ ஊறிருக்கு. ஆனால் அந்த நாள் ஊறினா தான் இது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். ஒரே ஒரு மிளகாத்தூள் எடுத்துன்னு இருக்கேன். 5 மணி நேரம்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஜலத்தை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என்னுடைய வீடியோகிராஃபர் ஊர்லேருந்து இப்போ வந்திருக்காங்க. வந்ததுனால தான் வேகமாக இப்போ எடுக்கிறோம். வீடியோகிராஃபர்னால லேட்டாக எடுத்து ஏதாவது சொல்லணும். உள்ளது தான் சொல்கிறேன். இதை போட்டுருக்கேன் பாதி, அடுத்து இன்னொரு பாதியை போட்டுப்போம். இதை நேராக போடாமல் ரிவர்ஸில் கிர் 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 அப்படி அரைப்போம். பார்த்தல பல்ஸ் மோடு. அந்த பல்ஸ் மோடில் ஒரு 2-3 இது போட்டேனாலே போகும். அது எவ்வளோ நொறுங்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நிறைய நாள் ஊறி இருக்கிறதுனால ஒரு 3 பல்ஸ் தான் வாங்குவோம் அநேகமாக. இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. 3 அரை தான் அரைச்சேன். ஏன்னா நிறையா நாள் ஊறிடுது இல்லையா? இல்லைன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுருந்தாள்னா ஒரு 5 அரை வாங்குவோம். இது 3 அரை தான் வாங்குவோம். ரிவர்ஸில் போட்டு 3 அரை தான். மிச்சம் இருக்கிறத போட்டுக்க போகிறோம். ஜலம் இருக்கக்கூடாது, ஜலத்தை ஒட்டா வடிச்சிடணும். 1. 2வது மிளகாயும் அதோடைய சேர்த்து ஊற வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயம். இது கடலைப்பருப்புங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம பெருங்காயம் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் ரொம்ப உப்பு வாங்காது, அதனால் இதுக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம, இல்லைன்னா ரொம்ப கரிச்சிரும். அதுக்கப்புறம் இது பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் தேங்காய். புதினா இந்த இவ்வளோ போட்டுருக்கேன். இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். புதினா காஞ்சது தான் பண்ணுமா? ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். நான் பல்பொடிக்காக வேண்டி காய வச்சுருக்கேன். அதனால் அதுலேருந்து எடுத்துட்டேன். அரைச்சிடும். இப்போ 2வது இடையும் நம்ம அரைச்சாச்சு. அடுப்பில் இப்போ ஒரு 1/4 லிட்டர் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். அது சுட்டுருக்கு. இப்போ தான் போட்டிருக்கேன் அடுப்பில். ஏன்னா நம்ம இதை அரைச்சின்னு இருக்கும்போதே போட்டுடணும். வடையெல்லாம் அரைச்சி ரொம்ப நாழி வைக்கக்கூடாது, வதன்னு போய்டும். அதனால் எண்ணெயை போட்டுடணும். எண்ணெயை போட்டதுனால அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து அதில் போட்டுப்போம். இதை போட்டு அரைக்கக்கூடாது. புதினாவையும் கருவேப்பிலையுமா சேர்த்து அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, அது 2மா சேர்ந்துட்டு வேறு மாதிரி வாசனை கொடுத்துரும், நல்லா இருக்காது. அதனால் இதை இப்படி தான் செய்யணும். கொத்தமல்லி புதினா அரைக்கலாமா? ஏதாவது ஒன்று போட்டால் போரும்மா. ஏன்னா 2 பேரும் டாமினேஷன் பண்ணுவாங்க. இல்லை, ஓகே, நார்மலாக போடலாம். இது பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் நெய் குத்திக்கிறேன். நீ சொன்னில்ல புதினாவும் கருவேப்பிலையும் ஒன்றா அரைச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுத்துருவோங்க. அப்படி கேட்டேன். கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சிக்கலாம். சேர்த்துக்கலாம். என்னென்னா வடை பண்ணும்பொழுது அந்த வடையோட இது இல்லாமல் போயிடும். நன்னா அதை இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். கார்த்திகையை கார்த்தியா அப்படின்னு சொல்லுவாள். அதனால் நம்ம கல்யாணத்துக்கு எப்படி தளிகை பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் கார்த்திகைக்கும் பண்ணுவாள். அன்றைக்கி தினத்தில் குழந்தை ஆற்றுல இருக்கிறவா எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளித்து, அதுக்கப்புறம் பஞ்சாமிரதத்துலேருந்து ஆரம்பித்து மோர் குழம்பு, சாத்துமுது, பருப்பு உசிலி, கூட்டு, பச்சடி, திருக்கணமுது. ஆனால் அன்றைக்கி இந்த வடை சேர்த்துப்பா, கடலைப்பருப்பு வடை. இல்லை பொதுவாக அவங்களுக்கு இந்த மாதிரி விரத தினங்கள் மாதிரியெல்லாம் வந்ததுன்னா அன்றைக்கெல்லாம் உளுந்து தான் சேர்த்துப்பா. இந்த மாதிரி கல்யாண தினங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு வடை சேர்த்துப்பா. இது சில பேராத்தில் என்னென்னா அவளுடைய பழக்கம் கார்த்தாலேயே இந்த மாதிரி
தளிகை பண்ணுவா. நம்ம இடத்துலலாம் காத்தால தளிகை பண்ணிவிட்டு சாயங்காலம் பட்சணங்கள்லாம் வச்சு செய்வோம். சில பேராத்தில் என்ன பண்ணுவாவா, சாயங்காலத்தில் உங்களுக்கு பட்சணங்கள் பண்ணுவா. இப்போ பாருங்க, எண்ணெய் சுட்டுறது புகையிறது தெரியறதா? சித்தபாத்தர் சொல்வார், ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனேன்னு. அந்த மாதிரி நம்ம பேச்சாக இருந்தாலும் நம்ம இதை பார்க்கணும். இது இரும்பு வேறையா, அதனால் இது என்ன ஆகிடுறது, உடனே உங்களுக்கு சுட்டுடுறது. இந்த பட்டர் ஷீட்லாம் இருக்குல்ல, அதில் வச்சு இப்படி தட்டி போடலாமா? நம்ம அதெல்லாம் ஆகாது போகாதுன்றம்மா, நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஒன்று இலை இல்லைன்னா கை, அவ்வளோ. பட்டர் ஷீட்டில் தட்டினோம்னா இதுவே ஆகாது, ஒட்டாமல் வரும் அப்படி சொல்கிறாங்க. ஒட்டிட்டு போட்டுமே, அதனால் என்ன வந்துருக்கு, ஒட்டாமல்லாம் இதெல்லாம் வரணுன்றதெல்லாம் இல்லை, இது அப்படியே போடலாம். சில பேர் என்ன பண்ணுவான்னா, அந்த பாருங்க வடை பண்ணும்போது இப்படி என்னமோ வச்சு இப்படி பொம்முன்னு இப்படி பண்ணுவா. இப்படி அது இப்படி இந்த பாருங்க இப்படி குண்டாக இருக்கும். ஆனால் நம்பாத்தில் இப்படி குண்டாக பண்ணால் எங்கள் மாமாலாம் சாப்பிடவே மாட்டார். வடைன்னா மெலிசாக இருக்கணும் பேர், அதனால நம்ம ஆத்தில் இப்படி மெலிசாக தட்டி போடுறது தான் பழக்கம். மெலிசாக பண்ணால் கரகரன்னு இருக்கும். ஆமாம், நம்ம ஆத்தில் இப்படி தான் பழக்கம். அதாவது சாஸ்திரம்னு ஒன்று உண்டு, அது வந்து எங்கேயுமே மாறாது, ஒரே மாதிரியானது. சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு குடும்பம் மாறுபடும். தலைமுறையாக வாத்தில் என்ன பழக்கத்தில் கொண்டுட்டு வராளோ அதுதான் வந்து சம்பிரதாயம். அதில் நடுவில் வர யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, அலுப்புக்காக வேண்டி சில சம்பிரதாயங்களை மாற்றிடுவார். அதனால நம்ம வந்து அவளை ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. தலைமுறையாக 4-5 தலைமுறையாக அவள் என்ன பண்ணிட்டு வராளோ அந்த பழக்கத்தை நம்ம பண்ணிக்கலாம். இந்த நடுவில் ஒருத்தர் வந்து மாற்றிருப்பா, அதனால் நம்ம அதுதான் பழக்கம் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. அதனால் அதெல்லாம் நம்ம வந்து விசாரிச்சுக்கணும். என்ன அப்படின்னு ஆற்றுல மிச்ச பெரியவாள்லாம் இருப்பாள், அவள்லாம் சொல்லுவாள், இப்படி தான் நம்ம ஆற்று வழக்கம், அது இப்போ நடுவில் மாறி போயிடுது அப்படின்லாம் சொல்லுவாள். சில சமயம் சில பேருக்கு முடியலை அப்படிங்கிறதுக்காக அது பண்ணியிருப்பா. ஆனால் பொதுவில் பாட்டி என்ன சொல்வான்னா, எந்த ஒரு நாள்கிழமையுமே மறைக்கக்கூடாது அப்படின்பா. நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அதில் வந்து சந்தோஷங்கள் வந்து தடங்கலாகி போகுமா. சந்தோஷம்னா என்ன, நமக்கு இதெல்லாம் கிடச்சா சந்தோஷம்னு சில நியதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்வா. அதனால் முடிஞ்சதோ முடியலையோ நாளை மறைக்காமல் செய்யணும் அப்படின்பா. பாட்டி அப்படி தான் 85 வயசு வரைக்கும் செய்யறது, அப்படி தான் செய்வா. அப்படி தாண்டி செய்யணும் சின்னக்குட்டி அப்படின்பா. அதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி நீங்களாமும் செய்யுங்கோ. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம ஆற்று வழக்கம் எதுவோ அதை நான் சொல்கிறேன். உங்கள் ஆற்று வழக்கங்கள் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சம்பிரதாயங்களை செஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பத்தலா, பரம்பரையாக வரது வரும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த பொண்ணு காட்டின்னு இருக்கா பார்த்துக்கோங்க, நம்ம பார்த்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் புகைப்போக்கியாக காமிச்சின்னு இருக்கா. அதில் ஒரு அட்டையை வச்சு அடைச்சிருக்கோம். ஏன்னா நான் ராஜாமடத்தில் தாத்தாத்துலேருந்தே ஆரம்பித்து இந்த சொந்தக்காரெல்லாம் அவளும் நாங்கள் சொந்த வீட்டில் இருந்தோம்னா அவளாமும் சொந்த வீட்டில் வந்து இருப்பாள். அணில், அதுக்கப்புறம் வந்து சிட்டுக்குருவி, இவெல்லாம் ராஜாமடத்தாத்துலேயும் பார்த்தேன்னா அங்கே நம்ம ஆற்றுல இருப்பா அவள்லாம். அதுக்கப்புறம் நான் போனால் ஒவ்வொரு ஆற்றுலையுமே இவெல்லாம் வருவாள். சரி, எனக்கு தான் அப்படின்னு பார்த்தா என் புள்ள ஒரு அத்தை வாடகைக்கு எடுத்துன்னு போனான். அங்கே கூட பார்த்தேன்னா அவனோட இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் புறா கூடு கட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா. அந்த மாதிரி சிலதெல்லாம் நமக்கு பரம்பரையாக அப்படியே வரும். அதெல்லாம் இதெல்லாமும் ஒன்று இந்த ஆற்றுலையும் வந்துடுத்துக. இவாளுக்காகவே நான் வந்து ரொம்ப எண்ணெயெல்லாம் புகைய விடுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி இந்த மாதிரிலாம் ஏற்றுறதில்ல, அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. இப்போ இவாளுக்காகத்தான் நான் வாசலில் வந்து கம்பியாக போட்டு பொடியெல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, வெண்குன்றியம்னு சொல்லுவாள், அதிமதுரத்தோடைய இது செடி. இந்த மாதிரி அந்த வெண்குன்றிய இதை போட்டுன்னு வந்துன்னு இருக்கேன். அதை போட்டு அதில் வாழெல்லாம் அங்கே குடியேற்றுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணின்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போதே நேற்றுக்கு எப்படியோ இந்த இதை நகர்த்திட்டு, அட்டையை நகர்த்திட்டு கிச்சன் வழியாக ஒருத்தர் ஹாலுக்கு ஓடி வந்துட்டாங்க. வந்து நேற்றுக்கெல்லாம் ஒரே மதுராக்குட்டி, ஒரே சிரிப்பு. ஓடி வந்து ஓடிக்கிட்டு இருந்தது அந்த குருவி, குட்டி குருவி தான் அது. அதனால் இவாள்லாம் நம்மளோடைய இருப்பா, பரம்பரையாக இவாளாமும் நம்மளோடைய வந்துன்னு இருக்கா. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நம்ம அவளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, போயிட்டு போகிறதுன்னு விட்டுறது. ஒன்றுக்கு ஒன்று இலவசம். நம்ம ஒரு வீடை வாங்கின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்க,
அவளுக்கு அது இலவசம். இந்த அட்டையை வச்சு நம்ம தானே அடைச்சோம். ஆமாம், அதுகளுக்காகத்தான் அடைச்சேன் அட்டையை வச்சு. அதுகளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நமக்கும் அவளால் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு. அப்படி இருந்தாலும் இந்த புகஞ்சதுன்னாக்கா கீச் 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 கீச்சுன்னு கத்தின்னு ஓடின்னு இருப்பாங்க. வடை சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அது கார்த்திகையில் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, குழந்தைகளுக்கு காலத்தில் கூட ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த கடலை பருப்பு வடை எங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்கிறவளுக்கு இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சவளுக்கெல்லாம் தெரியும். இது எங்கள் சித்தி செய்கிற மெத்தட். இது சித்தி தான் வந்து இதெல்லாம் போடுவாள். என்னது, நெய், தேங்காய், புதினா இதெல்லாம் சித்தி தான் போடுவாள். பாட்டி இதெல்லாம் புதினா இதெல்லாம் போட மாட்டா. சும்மா வடை எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி சாதாரணமாக பருப்பு போட்டு அரைச்சி பண்ணுவாள், இல்லைனா முப்பருப்பு வடை பண்ணுவாள், அந்த மாதிரி தான் பண்ணுவாள். சித்தி வந்து இதில் இதெல்லாம் போடுவாள். அது நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. அதனால நான் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டின்னு இருக்கேன். மதுரா குட்டி கூட மதுராஸ் வேர்ல்டில் ஏற்கனவே பண்ணி போட்டிருக்கு, ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணி போட்டிருக்கு. அது பாட்டி தான் ஸ்லோ, அவள் அப்போவே பண்ணி போட்டா. நாங்கள் போடுவோம், இந்த வாரம் மதுராஸ் வேர்ல்டு வீடியோ போட்டுறோம். தேங்காய் பர்பி கலரி போட்டிருக்கு, என்னமோ பண்ணி போட்டிருக்கு அதோடைய சேனலில். அது தேங்காய் பர்பி, அதுக்கப்புறம் வந்து இதுமா வருஷ பருப்போடது நீர்மோர், பானகம், வெள்ளை பிஞ்சு, கோஸ்மல்லி. அது அது பட்சணம் இல்லையோப்பா. இருந்தாலும் அதான் மதுரா பண்ணி அதோட குட்டி எடுத்து வச்சு குட்டி பாட்டு வச்சு எல்லாத்தையும் அதுதானே பண்ணி கொடுத்தோம். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வடை, அப்புறம் தூதுவளை விருதம். கார்த்திகைக்கு நம்ம மத்திலலாம் பார்த்தோம்னா தளிகையோடைய திருக்கணமத்தோட வடையும் பண்ணிவிடுவா, பண்ணி பெருமாளுக்கு பண்ணிவிடுவா. கார்த்திகைக்கு அப்பளம் உரிக்கிறதுல வழக்கத்தில் உண்டு, அப்படியெல்லாம் பண்ணுவாள். ஆனால் சில பேராத்தில் என்ன பண்ணுவாள், சாயங்காலம் அப்பம் பொரி அதெல்லாம் பண்ணுறா இல்லையா, அதோடு சேர்த்து இந்த வடையை பண்ணி அவள் பெருமாளுக்கு பண்ணுவாள். அது சில பேராத்து வழக்கம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழக்கங்கள் வச்சுன்னு இருக்கா. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடுவோம், ஒருத்தர் ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாடுவோம். அப்படி ஆனால் எல்லோரும் கொண்டாடுவோம். பொதுவில் பாஞ்சராத்திர தீபம், வைகானச தீபம், அண்ணாமலையார் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி தீபம் உண்டு. இப்போ ஒருத்தர் கேட்டிருக்க கார்த்திகை என்னைக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் கேட்டிருக்கா. நம்ம எல்லா நாளையும் எடுத்து போட சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தீப பிரகாசில் வந்து கார்த்திகை அன்னைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 வீடியோ இருக்கு. அதையும் நீங்கள் பாருங்க, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதில் எண்ணெய் குத்தி விளக்கேற்றலாம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் வீடியோவாக இருக்காது, அதெல்லாம் ஆடியோவாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேளுங்க, ஏன்னா பாருங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. இதுலேயும் நான் என்ன முடியுமோ அதை நான் போடுறேன். அப்புறம் மதுரா சேனலோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்க. நான் வந்து எல்லாம் சின்ன சின்ன நாட்கிழமைகளுக்கெல்லாம் கூட போடணுன்னு தான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இந்த மாதிரிலாம் அமைஞ்சு விடுறது, நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறது, நம்ம என்ன செய்யறது சொல்லுங்கோ. அதனால் அந்த சமயத்தில் சின்னவ அவசரமாக ஊருக்கு போக வேண்டியிருந்ததுனால அவள் கிளம்பி போயிட்டா தீபாவளியில். அதனால தான் உங்களுக்கு தீபாவளி வீடியோலாம் அதுக்கப்புறம் அப்படியே போட முடியாமல் போயிடுத்தனால அதெல்லாம் போடுறேன். நான் மைசூர் பாகெல்லாம் கேட்டிருந்தேன், அதெல்லாம் நான் போடுறேன். இது கார்த்திகை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்கழி இதெல்லாம் ஃப்ரீயாக தானே இருப்போம். அப்போ பழையபடி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். வடை 3 இடு வந்தது போட்டாச்சு. இந்த கடைசியில் அப்படி குணுக்கு மாதிரி போடுறது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சோண்டு மாவை எடுத்து இப்படி பக்கோடா மாதிரி அப்படியே போட்டுருவேன். கிள்ளி போடுறது தானே, கிள்றது. ஒரே ஒரு கோடை மாவை எடுத்துட்டு அப்படியே கிள்ளி போட்டுருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. இந்த எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா எல்லா வீடியோலையும் எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாள். அது வீடியோக்காக பண்ணுறது இல்லை, நார்மலாகவே ஆற்றுல பண்ணால் எனக்கு திரும்ப தான் பண்ணுவாள். ஏம்மா அப்படின்ட்டா போகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சாப்பிட்ணும். இன்னும் வேணும் 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 அப்படின்னு தோணும்போது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு. அதனால் எப்போவுமே எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஆளுக்கு 2 இல்லை 3 அவ்வளோதான் பண்ணுவாள். அது மேலே பண்ணவே மாட்டாள். அன்றாடம் பண்ணிக்கலாம், நம்ம வேணுங்கிறத அப்பப்போ அன்றாடம் பண்ணிக்கலாம். பண்ணிண்டு இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுண்டு அப்புறமா இதை நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு
வயிற்று வலிக்கிறது அது வலிக்கிறது சாதம் வேண்டாம் அதெல்லாம் இது சிம்பிளாக ஆளுக்கு 4 சாப்பிட்டோமா, இத்தனை மோர் சாத்தை சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பாட்டி சொல்வா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அதோட முடிச்சுடணும் அப்படின்பா தான் மருத்துவம். அதனால் நமக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கும்போது நம்ம முடிச்சுட்டுறணும். நான் இப்போ தீபாவளி லேகியம் வச்சுட்டு இருக்கேன். அதனால் அதை அவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவே மதுரா குட்டி பார்த்தா ஏதாவது ஒன்று, அம்மா நான் என்னத்தையோ ஒன்று சாப்பிட்டேம்மா தெரியாமல் என் வாய்க்குள்ளே போயிடுத்துமா அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிட்டு அதுகிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன், எது சாப்பிட்டாலுமே தீபாவளி லேகியம் சாப்பிட்டாச்சுன்னா ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு. அதனால ஏதாவது வந்து சொல்லி சொல்லி அந்த தீபாவளி லேகியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால் அந்த மாதிரி நம்ம மருந்தையும் சாப்பிட்டுக்கணும், விருந்தையும் மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கணும். இப்போ வடை அப்படின்னா ஒரு 4 வடை சாப்பிட்டுட்டு அதோட நிறுத்தின்றணும். அதுக்கு மேலே கேட்கும் நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். வேணும்னா நம்ம இன்னொரு நாளைக்கு பண்ணி இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படித்தான் நம்ம பண்ணணும். எங்கள் சித்தி ஒரு சித்தி இருந்தால் சித்தி முறுக்கு கூட அப்படி தான் பண்ணுவாள். எண்ணி ஆளுக்கு 2 முறுக்கு அப்படி பண்ணுவாள். ஊரில் பார்த்தேன்னா டப்பாவாக பாட்டி பண்ணி வைப்பா. பாட்டி எல்லாருமே சொல்லுவாள் பெருங்கை அப்படின்னு. நாங்கள் ஜெயத்து மாமி மதுரத்து மாமி எல்லாம் இருந்தால் அந்த மாமி எல்லாம் சொல்லுவாள் ரொம்ப பெரிய கைடி விஜயலட்சுமி உனக்கு அப்படின்னு. ஏன்னா பாட்டி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருப்பா. இப்போ நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? கொடுக்கத்தான் செய்கிறோம், இருந்தால் கூட அங்கே கொடுக்குற மாதிரிலாம் நம்மளாலலாம் கொடுக்க முடியாது. அது அந்த ஊரோடு கொடுத்துட்டுருப்பா. அது ஒரு இது. தாத்தா அதே மாதிரி டெய்லி ராமாயணம் வாசிப்பா. தாத்தா ராமாயணம் வாசித்தாள்னா அதில் அந்த ஒரு சர்க்கம் வரும் பொழுதும் நம்ம அதில் பார்த்தாள்னா பானகம் நீர்மோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவாள். தளிகை பண்ணி ஊரோட கூட்டு மொத்த பேருக்கும் சாப்பாடு போட்டுருப்பா. சீதா கல்யாணம் அப்படின்னா நம்ம அதுலேயே சீதைக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி திமிலோகப்படும். அந்த மாதிரி பண்ணி போடுவா. எல்லாருக்கும் ஊரோட கூட்டு தாத்தா சாப்பாடு போட்டுருப்பா. அப்புறம் ஒரு நாளைக்கு இது புத்திரகாமேஷ்டி ஆகும் அப்படின்னாக்கா அன்றைக்கி தாத்தா வந்து ஆற்றுல திருக்கணம் அது பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய குழந்தைங்க எல்லாத்துக்கும் திருக்கணம் இதை கொடுப்பா புத்திரகாமேஷ்டி ஆகத்தன்னைக்கு. இந்த மாதிரியெல்லாம் அந்தந்த சர்க்கம் சூடாமணி பிரதானம் அங்குல்ய பிரதானம் அப்படியெல்லாம் வரும்பொழுதெல்லாம் எல்லா நாளும் இந்த மாதிரி பண்ணி நிவேதனம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பட்டாபிஷேகம்லாம் பார்த்தெல்லாம் பெரிய லெவலில் பண்ணுவாள். அப்படி தான் ஒரு வருஷம் தாத்தா என்ன பண்ணியிருந்திருக்கா, பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்கா. முத நாள் என்னுடைய சித்தி பிள்ளை அவன் கார்த்திகை நட்சத்திரம், அவனுக்கு வந்து பிறந்த நாள். ஆற்றுல பாட்டி அன்றைக்கி கார்த்திகை அதான் மற்ற நாள் கார்த்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். வைகாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரம். வீடு வாசல்லாம் நன்னா சாணியை போட்டு மூழ்கி எங்கே பார்த்தாலும் பாட்டி கோலம் போடுவா. ஏகப்பட்ட கோலப்பொடி அரைச்சி வச்சுட்டு இருப்பா மூட்டையாக. எங்கே பார்த்தாலும் கோலம் போட்டு குழலாலையும் போட்டு கையால் போட்டு நடுவில் தூணுக்கு தூண் போட்டு அப்படி வாசலெல்லாம் செம்மண் அடித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணி ஆற்றுல வடை பாயசத்தோடு தளிகை பண்ணி பிறந்த நாள்னால் அதெல்லாம் பாட்டி விருந்து மாதிரி தான் பண்ணுவாள். அது வடை பாயசத்தோடு ஃபுல் தளிகை நடக்கும். அப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த நாளைக்கு ஒரு இன்லாண்ட் லெட்டரில் போஸ்ட் கார்டு வந்திருக்கு. எங்கள் சித்தி இன்னொரு சித்தி லெட்டர் போட்டுருந்துருக்கா. இது மாதிரி தங்கத்துக்கு குழந்தை பிறந்தது சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டாலாம். இவளுக்கு என்ன குழந்தை என்னன்னு தெரியல. தங்கம்னா உங்களுக்கு தெரியுமாண்ணா? நான் தான் அப்படி என்ன குழந்தை என்னன்னு தெரியல. ஆனால் ஆற்றுல எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கறனால அந்த நாளில் என்ன பண்ணுவான்னு இந்த மாதிரி நல்ல செய்தி வந்தால் உடனடியாக வாசத்தளிச்சு பிரிக்கி கோலம் போட்டுட்டு ஆற்றுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பா. ஒன்றும் இல்லைன்னா ஜீனியாவது கொடுப்பா, வெள்ளமாவது கொடுப்பா. அந்த மாதிரி அதை கொண்டாடுவா. ஆனால் அன்றைக்கி எல்லாமே நம்ம அதில் ரெடியாக இருந்து தான் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும். தாத்தா வந்து பட்டாபிஷேகம் பண்ணி அதனால வேறு அன்றைக்கி வடை பாயசத்தோடு ஆற்றுல தழுகியான். எல்லாருக்கும் ஊரோட கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்திருக்கா. அப்படி தகவல் வந்தோன்னா அவனுக்கு பேர் வந்து பாதுகாதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வச்சுட்டா. அதனால் என் பிள்ளை பேர் வந்து பாதுகாதாச சர்மன் தான். இந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. ஆனால் நம்ம அம்மாவின் தலிகையில் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அம்மாவின் சமையலில் சொல்லிட்டு இருந்தோன்னா அவ்வளோதான், நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துடும். அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன். எல்லோரும் வடையை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த இருங்க, நானும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா 5 மணி நேரம் ஊறினாலும் கரகரன்னு இருக்குது. 4, 6, 8, 10, 12, 16 இந்த பாருங்க 15 இருக்குது. இந்த ஒரு 2-3 இது இருக்குது. எண்ணெயே சாப்பிடல பார்த்தல நீங்கள். அது பாருங்கள், இந்த பாத்திரத்துலேயும் எண்ணெய் கிடையாது, இதுலேயும் எண்ணெய் இல்லை பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா ஒட்டை வடித்து எடுத்துட்டோம்னா எண்ணெய் எல்லாம் இருக்காது.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்த்தலா சூப்பராக கரகரன்னு இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன்.